இன்றைய தலைப்புச் செய்திகள். உக்ரைனில் சிறுவர் வைத்தியசாலை மீது ரஷ்யா மிலேச்சத்தனமான தாக்குதல், பலர் பலி. பாதாள உலக குழுக்கள் அடுத்த வருடத்திற்குள் ஒழிக்கப்படும், திரானலஸ் திட்டவட்டம். குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்துடன் நிரூபியுங்கள், கருணாவுக்கு வியாழேந்திரனின் பதிலடி. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் 6 இலங்கையர்கள். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலஅதிர்வு. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளுக்கு 6 தடகள வீரர்களை அனுப்ப இலங்கை தயாராக உள்ளது. அதன்படி பேட்மிண்டன் வீரர் வீரேன் வெத்தசிங்க முதல் முறையாக ஒலிம்பிக்கில் விளையாடுவதற்கான தகுதியை பெற்றுள்ளார். அதனை அடுத்து பெண்களுக்கான ஈட்டியெறிதல் போட்டிக்கான செயலாளர் நதிஷா தில்கானியும் பெண்களுக்கான 800 மீட்டர் ஓட்டப் போட்டிக்கான தருஷி கருணாரத்னவும் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மேலும் ஆடவருக்கான 400 மீட்டர் ஓட்டப் போட்டியில் அருண தர்ஷன் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளதுடன் கைல் அபேசிங்க மற்றும் கங்கா செனவிரத்ன ஆகியோர் நீச்சல் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இதேவேளை 2024 ஆண்டு பிரான்சின் பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் திறக்கப்படுவதாக இலங்கை அறிவித்துள்ளது. பாதாள உலக குழு மற்றும் போதைப் பொருளும் அடுத்த வருடம் டிசம்பர் மாதத்திற்குள் இலங்கையில் இருந்து ஒழிக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் திரானலஸ் தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் வெள்ளவாய பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பொது பாதுகாப்பு அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறான அழுத்தங்கள் வந்தாலும் நீதி நடவடிக்கையினை நிறுத்தப் போவதில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இந்த பணியை முன்னெடுப்பதாகவும் கூறியுள்ளார். உக்ரைன் தலைநகரில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனை ஒன்று நேற்று காலை ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் கடுமையாக சேதமடைந்துள்ளது. உக்ரைனின் மிகப்பெரிய ஓக்மடிட் குழந்தைகள் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பெரியவர்கள் உட்பட உக்ரைன் முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது 31 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். நேற்று காலை ரஷ்ய ஏவுகணையால் தாக்கப்பட்ட ஓக்மடிட் குழந்தைகள் மருத்துவமனை விடுதியில் சுமார் 20 குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை அதிகாரிகள் உக்ரைனிய ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர். கீவில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையின் மருத்துவர் லெசியா லிசிட்சியா ஏவுகணை தாக்கிய தருணத்தை பற்றி தெரிவிக்கையில், இது ஒரு படத்தில் இருப்பது போல் பெரிய ஒளி, பின்னர் ஒரு பயங்கரமான ஒலி என்று விவரித்தார். மருத்துவமனையின் ஒரு பகுதி அழிக்கப்பட்டது, மற்றொன்றில் தீ ஏற்பட்டது. அது உண்மையில் மிகவும் சேதமடைந்துள்ளது. ஒருவேளை மருத்துவமனையின் 60 தொடக்கம் 70% பகுதி அழிக்கப்பட்டது என்று அவர் கூறுகின்றார். புற்றுநோய் சிகிச்சை மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் உட்பட பல செயல்பாடுகளை மேற்கொள்ளும் ஒரு பெரிய மருத்துவமனை ஓக்மடிட் என்று லிசிட்சியா தெரிவித்தார். மற்ற இடங்களில் மத்திய உக்ரைனிய நகரமான ட்ரீவீரியாக்கில் நடந்த தாக்குதல்களில் குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டனர். அங்குள்ள இராணுவ நிர்வாகத்தின் தலைவரின் கருத்துப்படி கிழக்கு நகரமான போக்ரோவ்ஸ்கில் மேலும் 3 பேர் மற்றும் நிப்ரோவில் ஒருவர் உயிரிழந்துள்ளனர். போலந்துக்கு விஜயம் செய்துள்ள உக்ரைன் அதிபர் வலோடிமிர் ஜெலன்ஸ்கி பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக மாஸ்கோ வந்தடைந்துள்ள நிலையில் கிரெம்லினில் அதிபர் விளாடிமிர் புடினுடன் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஒன்று உணரப்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வானது மேற்கு ஒகசவாரா தீவுகளில் நேற்று காலை 5:02 மணியளவில் ரிக்டர் அளவுகோலில் 6.3 மேக்னிடியூட்டாக பதிவாகியுள்ளது. மேற்கு ஒகசவாரா தீவுகளுக்கு அப்பால் 530 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நில அதிர்வினால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட உயிர் மற்றும் பொருட்சேதங்கள் தொடர்பில் விவரங்கள் ஏதும் வெளியாகவில்லை என்றும் கூறப்படுகின்றது. எங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் முன் அவற்றை தீர விசாரித்து ஆதாரத்துடன் நிரூபிக்குமாறு இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் தொடரும் வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டத்தை இராஜாங்க அமைச்சர் நேற்று நேரில் சென்று ஆராய்ந்தார். இதன்போது விநாயகமூர்த்தி முரளிதரன்,
மட்டக்களப்பு இராஜாங்க அமைச்சர்கள் ஊழலில் ஈடுபடுவதாக முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பான ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே வியாழேந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், நான் தொடர்ச்சியாக 10 வருடங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் மக்கள் பிரதிநிதியாக உள்ளேன். நாங்கள் உள தூய்மையோடுதான் எங்கள் வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றோம். எனவே இவ்வாறான அநாகரிகமான செயற்பாடுகளில் நாம் ஒருபோதும் ஈடுபட மாட்டோம். குறித்த குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்துடன் நிரூபியுங்கள். அதேவேளை சில தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகளின் பின்னால் நிற்கும் சூழ்நிலையும் காணப்படுகின்றது. தொழிற்சங்கங்களின் கோரிக்கை நியாயமாக இருந்தாலும் நாட்டின் வளர்ச்சி அடைந்து வரும் பொருளாதாரத்தினை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு செல்லாத வகையில் நிலைமைகள் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன.